சோழனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஓனர் வந்து பாத்துட்டு உனக்கு தேவைதாண்டா இது அப்படின்னு வந்து சொல்லி திட்டுறாரு. இதை பத்தி எபிசோட் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாண்டியும் வானதி வந்து பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல வானதி, அப்படி சொன்னதுனாலதான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் நீ நினைச்சிட்டு வந்து நீ சண்டை போடுவான்னு நினைச்சேன், ஆனா நீ அப்படி பண்ணல அப்படின்னு வந்து சொல்லும் போது, நீ சொன்னல பாண்டி, நீ வந்து என் குடும்பத்தை பிரிச்சுவன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னால அது உண்மையாவே நீ நினைச்சியா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமாண்டி நீ எனக்கு என் கூட அடிக்கடி சண்டை போடுறல, இதெல்லாம் வந்து நிறைய குறை சொல்றல, அதனாலதான் எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒருவேளை நீ அதனாலதான் வந்து என்ன பொண்ணு பார்க்காம வராம இருந்தியா பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேற என்ன காரணம்டா இருக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பாண்டி, எனக்கு அதுல சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீயும் இப்பதானே காலேஜ் படிச்சுட்டு இருக்க, நீயும் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணு, உனக்கும் நான் வந்து கடையில வந்து வேலையோ இல்லாட்டி உனக்கும் தனியா ஒரு ஷாப் நான் வச்சு கொடுத்துட்றேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து growth ஆகும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் பாண்டி, நீ எனக்காக இவ்வளவு யோசிச்சிருக்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வா வீட்டுக்கு வந்து விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வீட்டுல வந்து விடுறாங்க. அப்ப வந்து அவங்க அப்பா வந்து கேக்குறாங்க, என்னடா நீ வந்து சொல்லி தானே இந்த இனிமே வந்து பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப என்னமோ எனக்கு ஆள் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி உங்க பொண்ணு பீச்ல பார்த்தேன் ஹோட்டல்ல பார்த்தேன் ஆளாளுக்கு ஃபோன் பண்றாங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. உங்க பொண்ணை நான் சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் கூட்டிட்டு போனேன், அடிக்கடி இல்லை இனிமே எப்பயாச்சும் ஒரு தடவை இது மாதிரி பார்க்கதான் செய்வீங்க, நான் வந்து அடிக்கடி இனிமே பார்க்க மாட்டோம், அடிக்கடி இது மாதிரி வெளியே கூட்டிட்டு போக மாட்டேன், எப்பயாச்சும் ஒரு தடவை ஆனா வெளியில கூட்டிட்டு போய் தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சமாதானப்படுத்துறியா, ஏன் சண்டை போட்டீங்களா அப்படின்னு வந்து சிரிச்சுட்டே கேக்குறாங்க. சண்டை போட்டிருந்தோம் ஆனா இப்ப சமாதானம் ஆயிட்டோம், இப்போ வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவர் தலையில அடிச்சுட்டு உள்ள போயிடுறாரு. வானதியும் சரி பண்டி பாய் பத்திரமா போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிடி நீ பத்திரமா போ அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து சோழன் வந்து அவங்க ஓனர்கிட்ட போய் பணம் எனக்கு 5 லட்சம் அர்ஜென்டா தேவைப்படுது ஓனர், எனக்கு ஒரு அப்போ கடனா கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடனாவா, உனக்கு ஏதாவது கடனானாலும் 5 லட்சம் கொடுப்பா, நீ எல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன ஓனர் நான் உங்ககிட்ட தானே கேட்கறேன் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இல்ல இல்ல கடனாலாம் தர முடியாது, கிளம்பு முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பணத்தை எண்ணிட்டு வச்சுட்டு உள்ள போறாரு. வெளியில வந்து போன் வருது, வெளியில பேசிட்டே போறாரு. அந்த டைம்ல வந்து சோழன் வந்து பணத்தை எடுத்து வச்சிடறாங்க. பணத்தை எடுத்து வச்சுட்டு வெளியே வரும்போதே அவனுக்கு வந்து ரொம்ப வேர்க்குது, ஒரு மாதிரி பயமாவே இருக்கு, ஒருவேளை தப்பு பண்றோமோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கான். பரவாயில்ல நிலாவுக்காக தானே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துமே வந்து அவனால வந்து அந்த பணத்தை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியல, பயந்துகிட்டு இங்கிட்ட அவங்ககிட்ட நடந்துகிட்டே இருக்கான். சேரன் வந்து பார்த்துட்டு, என்னப்பா சோழன் நீ வந்து சரியே இல்லையே, எதுவும் தப்பு பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைண்ணா நான் என்ன தப்பு பண்ணேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப திக்கி திக்கி பேசுறான். இல்லையே உன் நடவடிக்கை எதுவும் சரியில்லையே, எதுவா இருந்தாலும் சொல்லுடா சோழா அப்படின்னு வந்து அப்படிலாம் இல்லைண்ணா ஒண்ணும் இல்லைண்ணா, நிலா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நிலா என்னன்னு தெரியலடா, திடீர்னு வந்து திவ்யாவை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க, ஏன் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆமாண்ணா ஆபீஸ் ஓபன் பண்ற இடத்துல ஒரு பையன் வந்து இப்படி பேசிட்டாரு, அந்த ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னடா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் வந்து திவ்யாவை இதை பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் சரி நான் போய் பார்த்துட்டேன் நான் சொல்லிட்டு வரேனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிடா பார்த்து பத்திரமா போ அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புறாங்க. இங்க வந்து நிலா வந்து திவ்யாட்ட வந்து, இல்ல திவ்யா இது வந்து சரிப்பட்டு வராது, அவரு சொன்னது வந்து உண்மைதானே, நான் வந்து ஒரு பைசா கூட கொடுக்காம எப்படி நான் பார்ட்னர் ஆக முடியும், இல்லடா நான் இதுல இருந்து விலகிக்கிறேன், நான் வந்து ஒரு ஒர்க்கரா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது, திவ்யாவை வந்து அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு நிலா, நான் சாரி கேட்கறேன்ல, அதை விட்டு வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல இது சரிப்பட்டு வராதுடா, இதுல விட்டுருங்க, நான் வந்து வேற ஏதாச்சும் ஜாப் கூட தேடிக்கிறேன், தேடிட்டு எனக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறமா கூட வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோபனா வந்து ரொம்ப கம்பல் பண்றாங்க, அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீ ஃபீல் பண்ணாத, நீ இரு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லடா அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி வந்து நிலா வேணாம்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி அப்படின்னா வந்து கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் நீ போடு அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லும் போது, என்னால என்கிட்ட வந்து அமௌண்ட்டே இல்லை, என் கரியரே வந்து நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன்னு உனக்கு தெரியாதா திவ்யா அப்படிங்கும் போது, இல்ல நீ வந்து வெளியே தானே எப்படியா இருந்தாலும் கடை வாங்கி போடுவேன், நானே வந்து 1 லட்சம் தரேன், இந்த சோபனா 1 லட்சம் தருவாங்க, 2 பேரும் சேர்ந்து வந்து அமௌண்ட் போடும், 2 லட்சமா போடு, மீதி அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கும், இதுவும் வந்து நீ கடனா கூட வச்சுக்கோ, உன்னால எப்ப முடியுதோ அப்ப கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வர சேலரிலயோ ப்ராஃபிட்லயோ வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி யோசிச்சு சொல்றேன் திவ்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது வந்து இந்த சோழன் வந்து வந்துடுறாங்க. என்ன நிலா உன்னை வந்து எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கேன், நீ என்னமோ இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் சொல்ல என்ன எதுக்காக தேனீங்க அப்படின்னு வந்து நிலா கேக்குறாங்க. இல்ல நான் என்னால கொஞ்சம் அமௌண்ட் பரட்ட முடிஞ்சிருக்கு, அதான் நான் பரட்டி கொண்டாந்து கொடுத்துருக்கேன், எங்க வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி
மாதிரி வந்து சோழன் வந்து கொடுக்குறாங்க. ஒரு நாள்ல எப்படி இவ்வளவு அமௌண்ட் பெரட்ட முடிஞ்சிச்சு, எப்படி பெரட்டின சோழா, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே வந்து இல்லைங்க, ஓனர்கிட்ட தான் கேட்டேன், அவங்க வந்து கொடுத்தாங்க, அதான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓனர் கொடுத்து நீ நேர்மையா வாங்கிட்டு வந்தா உனக்கு ஏன் இவ்வளவு வேர்க்குது, ஏன் இவ்வளவு படபடன்னு இருக்க, எதுவும் தப்பு பண்ணியா, சொல்லு சொல்ல, உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது என்னங்க இப்படி கேக்குறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வாங்க நீங்க திவ்யாட்ட அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுத்து நிலா கையில கொடுத்தே வந்து கொடுக்க சொல்றாங்க. இவளும் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு வெளியே வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சோலா, நான் வந்து எனக்கு நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோலா அப்படின்னு வந்து சொல்லும் போது பரவாயில்லங்க, இதுல என்னங்க இருக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து கால் பண்ணிட்டு வந்துடுறாரு. சோலா, நான் போன் பண்ணா ஏன்டா எடுக்கல அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஏன் ஓனர் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது உனக்கு எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்டா என் போனை எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஓனர் வந்து கேக்குறாங்க. இல்ல ஓனர், நான் கார் ஓட்டிட்டு இருந்தேன், டிரைவிங்ல இருந்தனால கால் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி என் டிராவல இந்த அமௌண்ட்டை நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எந்த அமௌண்ட் ஓனர், நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு வந்து சொல்லும் போது நிலா வந்து என்னாச்சு ஓனர், ஏன் என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா, நான் டிராவல வந்து அமௌண்ட் வச்சிருந்தேன், நான் என்ன மோதி இவனா இருந்தான், அமௌண்ட் கூட என்கிட்ட கேட்டா என்னால இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனால வந்து இவன் எதுவும் பண்ணிட்டானோன்னு எனக்கு ஒரு பயம், அதுல இருந்து அமௌண்ட்டை காணாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல ஓனர், எனக்கு தெரியாது ஓனர், நீங்க நான் கேட்டேன், நீங்க முடியல ஒன்னும் சொல்லல, நான் விட்டுட்டேன் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நிலா வந்து அப்ப அந்த அமௌண்ட் யாரு கொடுத்தது சோழன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பொய் சொல்லாதட சோழன், நான் ரொம்ப கோவத்துல வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதையா சொல்லுது, நீ தான் அந்த அமௌண்ட் எடுத்து சிசிடிவியோட நான் வந்திருக்கேன், எவிடன்ஸோட வந்திருக்கேன், உண்மையா சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஓனர், என்ன ஓனர் என்னையவே இப்படி சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உன் மேல சந்தேகம் இல்லாதனால தான் உன் கண்ணு முன்னாடியே நான் அந்த அமௌண்ட் அங்க வச்சேன், நீ வந்து எடுத்து இருந்திருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல, ஏன்டா எனக்கு இவ்வளவு பெரிய தோகத்தை நீ செஞ்ச அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு வந்து அடிக்கிறாரு. நிலா வந்து சார் விட்டுருங்க சார், அவன் தெரியாம பார்த்து அனுப்புமா சார், சார் விட்டுருங்க சார் ரொம்ப கெஞ்சுறாங்க. விட்டுறணுமா, அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், என் கம்பெனில இருந்துகிட்டு என்கிட்ட வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு என்ன என் அமௌண்ட்டே வந்து திருடிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சார் இருங்க சார், நான் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றேன் சார் அப்படிங்கும் போது கரெக்டா வந்து போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு இவன் தான் சார், இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க, இவன் தான் என் பார்த்து திருடி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்காங்க. என்ன அமௌண்ட், நீங்க நான் வந்து தேடி வந்ததே உங்களை தானே அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் வந்து சொல்றாங்க. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், என் அமௌண்ட் திருடு போச்சுன்னு சொல்லி நான் தானே கால் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது சார் நீங்க வந்து இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அதனால அதுக்கான ப்ரூஃப் வந்து எங்கள்கிட்ட வந்திருக்கு, அதுல வந்து அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட 5 லட்சம் இருக்குன்னு சொன்னாங்க, அதை வந்து இருக்கா என்னன்னு செக் பண்ணிட்டு போறதுக்காக தான் வந்தோம்னா நீங்க உடனே உங்க ஆபீஸ்க்கு போங்க, நாங்க வந்து ப்ராப்பரா செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் சொல்றாங்க. இல்ல சார் அதெல்லாம் இல்லையே, நான் அப்படிலாம் தப்பு பண்ணல, நீங்க உங்களுக்கு ஏதோ நியூஸ் தப்பா வந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டுறாங்க. இல்ல நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நாங்க செக் பண்ணி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட சோழனை வந்து அழைச்சிட்டே போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு சரி சார் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சோழன் வந்து முழுக்க என்னாச்சு உணர்வு, நீங்க எதுவும் தப்பு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்ச நேரம் அமைதியா நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல அமௌண்ட் எதுவும் இல்லை, இவருக்கு வந்து ராங் இன்ஃபர்மேஷன் போல சார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வெளியே போயிடுறாங்க. அப்பதான் வந்து ஓனருக்கு மூச்சு விடுறாரு. ரொம்ப சந்தோஷம்டா, நீ எப்படியோ ஒரு வழியா பணத்தை எடுத்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னாச்சு ஓனர், இப்பதான் ரொம்ப கோவப்பட்டு பேசுனீங்க, இப்ப என்னமோ ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, என்னாச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லடா, அது வந்து நான் வேற வழியில சம்பாதிச்ச பணம், அதுதான் வந்து எண்ணி வச்சிருந்தேன், இந்நேரம் அதுக்கு மட்டும் கையில கிடைச்சிருச்சா என்னை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிருப்பாங்கடா, நீ தானே என்ன ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆச்சு ஓனர், நீங்க அப்ப இந்த பிசினஸ் மட்டும் பண்ணியா, இல்லீகலா பண்றீங்களா அப்படின்னா ஆமாண்டா, எனக்கு ஆப்போசிட் பார்ட்டி அவனும் காட்டி கொடுத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ரொம்ப தப்பு ஓனர், இதோட நிறுத்திக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அந்த பணத்தை கூட நீ கடனா கூட வச்சுக்க, நான் எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் கடனா தான் கொடுப்பேன், நானும் கடனா தான் சார் வச்சுப்பேன், அந்த அமௌண்ட் எனக்கும் தேவை கிடையாது, என் நிலாவுக்காக தான் நான் வந்து அமௌண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒழுங்கா ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டிட்ட நீனே பேசி நான் தாமா கொடுத்தேன், நான் வந்து மறந்துட்டு பேசிட்டேன் நீனே சொல்ற, அப்படி இல்லைன்னா நீ இல்லீங்களா பஸ் பண்ண விஷயத்த வந்து நான் எல்லாத்துலையும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். சரிடா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி இல்லம்மா நான் தான் வந்து அவனுக்கு இப்போ அமௌண்ட் கொடுத்தேன், அதை மறந்துட்டு நானே வந்துட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சார் பொய் சொல்லியே, அவன் எதுவும் தப்பு எதுவும் பண்ணலையே அப்படின்னு வந்து கேட்கும் போது இல்லம்மா நான் தாம்மா கடனா கேசுனா நான் தான் கொடுத்தேன்,
அவனை நம்பி 5 லட்சம் கூட கொடுக்க கூடாதா என்ன? உனக்காக தானே நம்ம கேட்டிருக்கான். இது வரைக்கும் கடன் அவன் என்கிட்ட கேட்டதே இல்லை, முறையா கேட்டிருக்கான். அதை எப்படிமா உனக்காக கொடுக்காம இருப்பேன்? அதான் நான் கொடுத்துருக்கேன், நீ நல்லபடியா பிசினஸ் பண்ணு, எப்போ அவங்களால முடியுதோ அப்ப திருப்பி கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்றாங்க. சரிம்மா பரவாயில்ல பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த பக்கம் சோழன் வந்து நான் அந்த கடனை வந்து எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துருவேன், ஆனா இதோட உன்னோட இல்லீகல் பிசினஸை நிப்பாட்டிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான் அந்த கம்பெனில வேலை செய்ய மாட்டேன், இங்க இருக்கவங்கள்ட்டையும் சொல்லி நான் வேலையை நிப்பாட்ட சொல்லிடுவேன், நிப்பாட்டிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. இவனும் வந்து இதுக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.